இந்த கம்சனுக்காரு அவர் அப்பாவை கேட்கக்கூடிய உக்கிரச்சலருக்கு நான் மந்திரி. இப்ப கம்சனுக்கு நானு யார் தெரியுமா? குரு. கம்சனுக்கு நான் குரு. அது மட்டும் தான் தெரியும். கம்சன் குடிக்க நான் வந்து சொல்லு. நான் ஒரு நாட்டுக்கு மன்னன். நான் நின்று இருக்கிறேன், நீ உட்காந்து. ஒரு நாட்டுக்கு ஒரு பேரரசு மன்னன் அவரு வந்து நிக்கிறாரு, நீ உட்காந்துக்கிற. நாளைக்கு காலையில எத்தனை வீட்டுல பிச்சை எடுக்கிறாரு மட்டும் பாரு. ஐயா நீங்க சேர் எடுத்து வச்சீங்க, அவரு உட்கார வச்சாரு, உடனே உட்கார சொன்னாரு. 3 நாள் கூட ஐயா போன் போட்டா போன் ஐயா போனேன். ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க அவரை. அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு ரொம்ப சீரியஸா அங்க பேசி நீ வந்து வம்பு வரலாமா? தப்புதானே? ஆமா, செய்தல தப்புதானே? இப்ப ஐயா ஐயா முந்தா நாள் 100 ரூபாய் வேண்டிய கொடுக்குறீங்களா? ஐயா உட்காந்துட்டேன் ஐயா. அந்த கட்டிட்டா நீங்க கீழே வச்சிருங்க. அதனால அப்ப நீ வாழ்ந்துருப்பா. உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். எனக்கு திருமணம், எனக்கு வயசாகி போச்சு. என் பெண்ணாது யாரே பெண்ணு யாரு? நல்ல அர்த்தம். பெண் யார்? ஆமா ஐயா வச்சுட்டாவே. பெண் யார் தெரியுமா? ஐயா என்னுடைய தங்கை தேவகிரோகின்னு பெண் இருக்கா? ஐயா நானே ஒரு நிலத்துக்கு கேவன். எனக்கு போயிட்டு உங்க தங்கச்சி கொடுக்கலாமா? அது 2 தங்கச்சி. நான் மயிலானவன். ஆமா எனக்கு எனக்கு ரொம்ப வயசாகிவிட்டது. எனக்கு குரு. எனக்கு குரு. குரு என் தந்தைக்கு மந்திரி. அப்ப என்னுடைய தங்கைக்கு குரு. தந்தை. நியாயமான பேச்சு. ஆனா எப்படி திருமணம் செய்ய முடியும்? வேணா ஐயா. ஒரு கம்பத்தில் 2 யானை
அந்த ஏழையாகப்பட்டது முன்னும் பின்னும் வாழம் செய்தால் நியாயமான பேச்சு. அந்த ஆமா. கம்பம் இவர் தாங்குமா? சொல்றாரு அது இருக்கு பார் கம்பம். கம்பம். அந்த கம்பத்தில் ஒரு யானை கட்டலாம். கட்டலாம். அப்ப கம்பனா ஒரு மனிதன். ஒரு மனிதன். டேய் சாவா, டேய் முருகதா. முருகதா. அதப்பா ஒரு கம்பம் தான் ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு ஒரு பொண்டாட்டி தான். ஒரு பிளான் தான் கட்ட முடியும். அதான் நியாயம். ஆமா அத ரெண்டு பொண்டாட்டி கட்டினால் ஆமா அந்த கம்பமாகப்பட்டது அது தாங்கம்மா. அது ஒன்றுக்கு ஒன்று வாதம் செய்த புடிவாதம். புடிவாதம். நீயா நானா? ஆமா நானா நீயா? அது அப்படி புடிவாதம் செய்தால் அந்த கம்பம் தாங்கம்மா தாங்காது அப்படின்னு நீ சொல்ற. ஆமா அது நியாயமான பேச்சு. ஆஹா. ஆனா நான் என்றேன், எனக்கு குரு நீ. ஆமா உன்னுடைய திறமையை பத்தி எனக்கு தெரியும். ஐயா ஏன் தெரியும் பத்தியா அது என்ன காட்டுல? நல்ல நேரம் மேல இருக்கிற உத்தரவு வந்து தப்பிச்சு வந்து. அதனால் ஐயா நீ திருமணம் செய்யறியா? கட்டிடுறியா? நீங்க சொன்னா சரிங்க. அப்புறம் அந்த தக்க அது அங்க இல்லைங்க. என்ன நக்கலா போறோம் பத்தியா? டைம்ல இல்லைங்க. அவன் சொல்லிட்டாரு அடிக்காத அந்த கம்பெனி. அதனால வந்துட்டோம். ஆமா. தங்கை இருக்கிறதா? அண்ணா இவரே வாப்ல. அண்ணா நரத்த கிழவன் நடக்கணுமா இப்ப நான் நடக்கிற மாதிரி நீ நடக்கிற. நீ நடக்கிற மாதிரி. ஆமா. அப்ப நடக்கிறியா? நடக்கிறியா? ஐயா நான் நடக்கிற மாதிரி நடக்கிறேன். ஐயா நீங்க அந்த மாதிரி நடக்கணுமா? தேவரம் எடுக்கிறேன். உங்க பாப்பா உட்காந்து சொன்னா அங்க படுக்கும். படுப்பா பாப்பா.
நீ சொல்ற வார்த்தைக்கு தான் தெரியல தெரியுமா இல்லையா? கட்டிக்கிறியா வேணும் ஏய், இன்றைய கல்யாணம் இன்னைக்கு நேரம் என்ன நாள் என்ன டைம் என்ன கிழமை ஆமா நீ பார்த்து பாப்பா கல்யாணம் பண்ணு. கண்டிப்பா நீங்க ஞாயிற்றுக்கிழமை. ஐயா. எங்க ஐயா கூப்பிடு. ஐயா குத்தம்னா ஒரே குத்தலாம். ஏன் சோத்து கையில ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களோ? சோத்து கையில அக்னி ராக ஓடுது. ஓ நெருப்பு நல்லா இருந்தோட பத்தி எரிஞ்சிருவாய். அந்த ஒரு அக்னி ராக கொஞ்சம் கூட நான் ஒரு சிகரெட் பத்த வச்சு கொடுக்குறேன். இப்ப பனியா இருக்குது வராது. சோத்து கையில ஐயர் யாருன்னு விளக்க புரியுதா? ஐயர் என்ன ஒரு ஐயர்? நான் தான் பாண்டிச்சேரி பாப்பா. பாண்டிச்சேரி பாப்பா பண்டிகை ஆக வந்தேன். வேணாம் வேணாங்கிறா பேனா எடுத்துடா. ஐயா 9 நூல் 11 நாள் இருக்கணும். ஆமா இது என்ன வட பிரிச்சு போட்டு வச்சுக்கிறாரு 3 நூல். வந்த வேகத்துல பொண்டாடி பாவாட நாடாடா இது. ஓ அப்படியே நாளா உரி போட்டு வந்துட்டேன். பரவாயில்ல செம்மணி செய்கிட்டா என்ன பண்ணிருப்பேன்? ஐயோ என்னாச்சு? ஆத்துல மொசகோட்டா குழம்பு பிராணத்தை வாங்குது. அதுக்குதான் வந்து கம்மியா லிஸ்ட் போடணும். அதிகமா லிஸ்ட் போட்டா அந்த மாதிரி தம்பி ஏதோ கம்பெனி கோயிலுக்கு குபேரசேகரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் லிஸ்ட் போட்டா 3 லட்சத்துக்கு போட்டேன். அன்னைக்கு 3 லட்சத்துக்கு போட்டது 1 லட்சம் ரூபாய் செலவாகி போச்சு. 2 லட்சம் ரூபாய் பொருள் வாங்கி போனேன். அன்னைக்கு அச்சத்தான் இந்த லக்குவோம். அன்னைக்கு அடிக்கிற லக்குவோம் 4 காலேந்து அடிக்கிற லக்குவோம். ஏய் அதெல்லாம் கம்சன் ஏதோ நான் காரியமா சுபகாரியமா அதான் கம்சன் இருந்தா வயிறு இந்த காலு நேரம் ஆயிடும். ஐயா கம்சுடு கம்சுடு சொல்லுங்க. இதே உனக்கு நடப்பு சொன்னாங்க, நல்ல விஷயம் சொன்னாங்க, அதான் வந்துக்கிறேன். என்ன நடக்குது? உனக்கு நேரம் நல்ல நேரம் என்ன பண்ணோம் சொல்லு. ஆமா விடுவி நல்ல நேரம் பாத்துக்கலாம். தங்க ஜாவி திருமணம் சரி மத்தல தான் வேலாக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ஆர்கவாடி சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி விக்னேஷ் கம்பெனில 3 லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம். கம்பெனிக்கு 3 லட்சம் ரூபாய் தருமா? கம்பெனிக்கு 3 லட்சம் தருமா? 50,000 கொடுத்துறாரு. 3 லட்சம் ஏன் தெரியுமா? கூட்டம் தான் ஒரு தாங்கலாம் வருதுமா. அவங்க அண்ணன் என் தலைமையில ஏத்திட்டாங்க. ஐயா வராத விட்டா பாரு. ரைட் பாப்புரா. முருகா அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டத்தில் சொல்லு. முருக்கம்பாடி சூராசார வழி ஆடக்கூடிய நேரு கம்பெனில 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம். ஐயா வட்டிங்க. இதே திருவண்ணாமலை காவேரி முண்டி தாள் அடிக்கிற மனோ 150 வாங்கிக்கலாம். ஐயா இவங்க நாங்களாம் வாங்கணும் தான். ஆனா எங்கள்கிட்ட கெட்டிக்காரன் ஆடுறானே, ஆமா அவன் எவ்வளவு வாங்கிக்கலான்னு பாரு. அவன் தானே மோசமா மாட்டின்னு கிடக்குறான். அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ஜம்பை தாங்கல் கம்பெனி வாத்தியார் சேகர் வாத்தியார் 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறார். இன்னும் கொடுக்கல. இதே திருவண்ணாமலை மாவட்டம் தேவனத்தில் சேர்ந்த ஹரிதாஸ் கிருஷ்ணன் 2வது வாத்தியார், அவர் என்கிட்ட ஒரு 1.30 வாங்கிக்கிறார். இன்னும் கொடுக்குற பாவடியா இல்ல. ஐயா இருயா ஏற்கனவே இப்படி போ ஏற்கனவே அந்த ஹரிதாஸ் கிருஷ்ணன்றவரு என்கிட்ட 50,000 வாங்கி இன்னும் கொடுக்கல. 1 லட்சம் வாங்கிக்கிறாரு. ஐயா இப்ப வசதி அவர் ஆடுறாரு. அவர் கணக்கு பார்த்தா ஐயா ஒரு வாரத்துக்கு பல்லு விளக்க மாட்டாரா? ஆமா அந்தாண்ட ஒருத்தர் தாள் அடிக்கிற குப்பை 3 நாளைக்கு தூத்து போய மாட்டானா?
நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? நாங்க யார்கிட்ட பேசுறோம்? இப்ப கல்யாணம் யாருக்கு? ஐயா கட்டப்படுறா ஐயா காட்டு கட்டப்பா வரும்போது பாரு கணக்கு பாரு. சிங்கம் காட்டுல மேயலாம், செங்கையா காட்டுல மேயறோம். நாட்டுல வந்தா அடிச்சு போட்டுருவாங்க. ஓ மீன் தண்ணியில மேயலாம், ஏன் மீன் தண்ணியில மேயறோம்? கரையில வந்தா கரோட ஆயிடுவான். ஓ மாடு கொட்டால முடங்கலாம், ஏன் கொட்டாயில கட்டி வச்சிருக்காங்க? வெயில் அடிச்சா காஞ்சி போய் பால் கிடக்காது. ஓ அதால ஐயா அதுக்கு இதுக்கு போய் இதுக்கு அது போய் அதுக்கு இதுக்கு போனதான் அது வரும். சொல்லுங்க ஐயா சித்திரை மாசம் சித்திரை மாசம் 26ஆம் தேதி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 to 6 நல்ல நேரங்க. ஐயா மாசம் 26ஆம் தேதியா கத்திரி பிறகுது, 23ஆம் தேதியா பிறந்தது. ஞாயிற்று வந்து 6 ராவுகள் கல்யாணம் பண்ணுவோம். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஐயா இன்னைக்கே நல்லா 6 to 7 நாளைக்கு நல்லா இருக்கும். ஆமா ஐயா மாப்பிள்ளை நீங்க தானே? ஆமா. தாலி என்ன? தாலியா? ஏய் வசதேவரே கம்சுரு தாலி வாங்கியாச்சா? தாலி கடையில இருந்து வாங்கியாச்சான்னு கேளு. வாங்கியாச்சுனாக்கா 4:30 மணிக்கு அது ஐயா பொண்ணு மாப்பிள்ளை ஐயா தாலி பங்காளி எல்லாம் சேவ் பண்ற பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு போன ஆயிரம் இட்டு வந்தானாக்கா காரியத்துக்கு போன ஆயிரம் இட்டு வந்தான். அவன் பங்காளி எல்லாம் சேவ் பண்ணிடணும். பண்ண வேகத்துல காரி பண்ணி நேரம் வந்த மாதிரி அந்த ஞாபகம். ஏ அம்பி உக்காரு. ஏ அம்பி பச்சை சேர்த்து போட உக்காரா. யாரா பொண்ணுங்க மாப்பிள்ள எப்பா முன்னாடி உக்காரு. அவனை கொஞ்சமா நச்சு கூட அப்படியே அம்பி கிட்டோடா பாடி பாடி வேதம் ஓதத்துல ஓம கொட்டும். வேதம் படிச்சவர் தானே ஐயரே? இல்ல நான் குடிச்சேன். வேதம்லாம் படிச்சீங்கன்னா ஏழாவது படிச்சு வேதம் படிச்சுக்கிறேன். நாளைக்கு சீக்கிரம் சொல்லி தருவாங்க எனக்கு. நாளைக்கு குண்டக மண்டக நாடகம் போது ஆயிருக்கு. அதே மைண்ட் வாசா இருக்கு. அம்பி வாங்க வா. குடிச்சியோ? குடிச்சேன். குடிச்சா குளிச்சான்னு கேட்கலாம். குடிச்சன்ற நீ இல்ல நேத்து குளிச்ச நேத்து தான் குடிச்சியா? குடிக்கிறேன். அப்படியே பீடி வாசம் அடிக்குது. அம்பி எப்படி ஆவாத வேதனம் இப்படியா? வேற இது பாருங்க. என்ன பண்ணிக்கிறேன்? இப்பதான் உள்ளார போட்டு ஆவாத வேதனம் அவன் தான் நெத்தில அச்சு ஓட்டி பாத பூஜை பண்றாள் யாரு? சூத்து 300. ஆமா ஆமா ஆவாத வேதனம் அமர்த்தியாக அரகரா அரகரா சுக்லாபரம் சசி வர்ணம் வித்தியாக 9 கௌரவையாக. ஓ தம்பி என்ன பண்ணிக்கிறா? இங்க யாக குண்டம் இல்ல, அது வந்து அம்மா ஓம குண்டத்துல போட்டுருக்காங்க. அரகரா 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 தாலி அரகரா 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 ஆவாத வேதனம் அமர்த்தியாக சோபாபத்ரி சுபாத்ரி. உன் பாட்டினார் பேர் என்ன? பாட்னார் பேரு கந்தசாமி உடையார். கந்தசாமி உடராகிய அவரோட குமாரனாகிய உங்க அப்பா பேர் என்ன? முனுசாமி கவுண்டர். கந்தசாமி உடையாரு முனுசாமி கவுண்டரா? மண்ணு மெதுக்கு அதுக்கு செட் ஆகாதே. உங்க அம்மா பேர் என்ன? மேரி மாதா. செருப்பால பையன் மதமே மாட்டிக்கிறானா?
சரி உன் பேர் என்ன? சப்பி 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 எப்படி சப்பாரு? ஐயோ என்னத்த சப்பி? முகம் அது சப்பி. ஓ முகமது சப்பி. நீ முஸ்லிம்? நீ முஸ்லிம்? முஸ்லிம். உங்க அம்மா கிறிஸ்டின்? கிறிஸ்டின். உங்க அப்பா கவுண்டர்? கவுண்டர். உங்க தாத்தா ஒடியார்? இது என்ன கோத்தம்? இது பலாப்பற்ற கோத்தம் ஆகிய வெற்றியாக கல்யாணம் பண்றானா ஆவாதரகரகம் ஜீவாதரகம் அந்த கரகம் அந்த கரகம். ஐயா பாத கொஞ்சம் பண்ணு 9 நவகிரகம் சொல்றது இல்லையா? 9 நவகிரகம் வச்சா 9 விளையாடுறீங்க. 9 நவகிரகம் ஏன் இப்ப பொறுமை முடியாது? எதுக்குல பையா? எம்மா வேகமா ஏஞ்சா எம்மா அரிப்பேத்து வேறுபாடுவார். ஐயா அந்த தாலில ஒரு பிரிவில் விட்டுக்குது. நாளைக்கு எடுத்து பிரிவுல கட்டுற நல்ல முறையாக காரியம் முடிஞ்சிருச்சு. வாயில திரப்பேத்தி கொட்டோம் சுபகாரியம். ஐயா இரு நான் சொல்றதை கேட்கணும். நீ சொல்ற மாதிரி சொல்லணும். நான் சொல்ற மாதிரி சொல்லணும். எப்படி? கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ற 3ஆம் நாள் கல்யாணம் பண்ண 3ஆம் நாள் பதிசரி அறிந்ததி கண்டீர்களா? கண்டிப்பா கேட்கணுமா? கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணு கல்யாணம் செய்த 3ஆம் நாள் அது சின்ன வயசு கண்டீங்களா? கண்டேன் மாமா. நீ சொல்லு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண 3ஆம் நாள் செய்த 3ஆம் நாள் பதிஸ்திரியும் அருந்ததி கண்டீர்களா? பதிஸ்திரியும் அருந்ததியும் கண்டீர்களா மாமா? கண்டேன் பெண்ணு. நீ கேள ஐயா நான் என்ன கேக்குறேன்? ஐயா நான் என்ன கேட்கணும்? சாண்ட குடிச்சுங்க. ஓ நீங்க சொல்றத அப்படியே சொல்லணும். ஆமா கல்யாண மாப்பிள்ளை கல்யாணத்து மாப்பிள்ளை ஆமா கல்யாணத்துக்கு போனவன குழு வச்சு கொடுத்துருவோம். கல்யாணத்துக்கு போயிருப்பாங்களா? கல்யாண மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண 3ஆம் நாள் கல்யாணம் செய்த 3ஆம் நாள் கல்யாணம் பண்ண 3ஆம் நாள் 3ஆம் நாள் பதிஸ்திரி அருந்ததி கண்டீர்களா? அருந்ததி கண்டீரா மாமா? கண்டேன் பெண்ணு. கரெக்ட் நல்ல முறை அப்புறம் என்ன? அப்புறம் ஒண்ணு இல்ல ஐயருக்கு தேவையான எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு கல்யாணத்துக்கு போனோம்னா ஒரு ஐயருக்கு வந்து இன்னைக்கு 5000 கேக்குறாங்க. உனக்கு 20000 கொடுக்குறேன். அது வாங்கிக்கோ. ஐயா அந்த பூவில அரிசியா பச்சாச்சு தேங்காய் தப்பாடி அடிச்சிருக்கீங்க. தங்கச்சி 3ஆம் நாளே புள்ள சந்தோஷம். திரு கல்யாணம் செய்து ரொம்ப சந்தோஷம். திருமணம் ஆமா நல்ல முறையாக முடிந்துவிட்டது. எனக்கு ஒரு ஆசை. உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு சந்தோஷம். அம்மா, ஆனா இன்னொரு ஆசை. என்னம்மா ஆசை? இந்த கல்யாண மனக்கோலத்தோடு அதே நம்ம சொந்தமான நந்தவனுக்கு தின்னு நம்மளுக்கு சொந்தமான நந்தவனா நந்தவன் தின்னு நந்தவனை வேடிக்கை பார்க்க மனக்கோலத்தோடு போய் பார்க்கணும். அதானே? ஏறு இருக்கு.
யாரது? ஆகாயவாணி. ஆகாயவாணி. ஆம். என்ன வேண்டும் உனக்கு? உன் தங்கை தேவகி ரோகிணிக்கு திருமணம் செய்து சந்தோஷத்தில் நீ ஓட்டி போறிய ரதம் அல்லவா? என்னுடைய ரதம். மாட மாளிகை கூற கோபுரம் தெரியாமல் அனைத்தும் இடிந்து தரமட்டமாகிவிட்டது. அதனால் உனக்கு சீக்கிரம் வழியே கிடையாது. பிடிடா சாபத்தை. ஆகாயவாணி உரைக்கின்றாள். அவள் என்ன உரைக்கின்றாள்? அடே கம்சா, உன்னுடைய தங்கை தேவகி ரோகிணிக்கு திருமணம் செய்த பூரிப்பினார் உன்னுடைய ரதமாகப்பட்டது கரும்பூல் செந்தூள் பறக்கின்றது. அதனால் மாட மாளிகை கோட கோபுரம் தவிடுபடியாகின்றது. இந்த ஆணவத்துல நீ போறியே, அதனால் அப்ப அந்த மாநில மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். அதனால் நீ கூடிய சீக்கிரத்தில் அழிய கடவுள் சாபத்தை எதுக்கான ஒரு பொட்டச்சி எதுக்கான ஒரு பொட்டச்சி இவன் எனக்கு சாபத்தை கொடுக்குறது அது எனக்கு பலிகத்தா அதை விட்டுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். நந்தவனத்துக்கு வந்துட்டா நான் போய் நந்தவன வேடிக்கை பார்க்கிறேன். ஆபத்து என்றால் ஒரே ஒரு பெருத்த மாமரம், ஒரே ஒரு மாமரத்தில் அந்த மாமரத்துல பூவும் இல்ல, பிஞ்சும் இல்ல, காயும் இல்லை. ஆனா ஒரே ஒரு மாம்பழம் பழுத்திருக்கு. மாங்கனி அழகா பழுத்திருக்குது. ஆனா அதை பார்த்தா இப்பவே பறிச்சு சாப்பிடும் போல ஆசையா இருக்கு. நாம பறிக்கிட்டா இதோ 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 பாபா என்னால பறிக்க முடியலடி. அவ பறிக்க மாட்டா. போறேன். அக்கா என்ன பாப்பா கச்சாரு பறித்து பார்த்தாக்கா கனி எட்டலையே. ஆமாண்டி, நம்ம கிட்ட போனா எட்ட போகுது வருது. ஆமாக்கா நம்ம வீட்டுக்காரு ஐயோ வீரமான ஆம்பளாச்சு மாப்பிள அது என்ன பாரு ஒரு பார்வை. ஐயோ இல்லம்மா மன்னவா மாமா இந்த நந்தவனத்துல ஒரு மாமரம் அதுல ஒரு மாங்கனி அதை பார்த்து எனக்கு பறிச்சு கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு அதோ பாருங்க. அழகான ஒரு கனி ஒன்று இருக்கு. அதை பறிச்சு கொடுங்க. கனி வேண்டாம், இந்த கனி வேண்டாம். ஏன்னா இது ஒரு முனிவருக்கு சொந்தமான கனி. இந்த கனியை பிரித்தால் நமக்கு ஆபத்து வந்துவிடும். காரியத்தில் வீரங்கட்ட அம்பல அம்பல காரியத்தில் அம்பல நாங்க உங்களோட வாழ வந்தா நாங்க
பாபா இந்த ஆளை நம்பி நான் புரியாது இல்ல. ஆமா நம்ம அண்ணன் வீராதி வீரன் அவரை பறிச்சு சொன்னா கண்டிப்பா பறிச்சு கொடுப்பாரு. ஓஹோ அண்ணா அண்ணா காணத்து சுத்தி பார்க்க போனப்ப காணத்து பொறுமையா தெளிவா பேசு. காணகத்தை சுத்தி பார்க்க போனோமா காணத்தில் சென்றாய். என்ன அந்த காணகத்தில் பெருத்த ஒரு மாமரம், ஒரே ஒரு மாமரம், அதில் பூவும் இல்லை கனியும் இல்லை, ஒரே ஒரு கனிதான் இருக்குது, ஒரு மாங்கனி இருக்கு. ஆமா அந்த மாங்கனி வச்சுட்டாங்க. எங்க இருக்கு இந்த கனியை அறுக்காமல் கனியை பிரிக்க போறியா நீ? என் தங்கை தேவையோ நேசப்பட்டு விட்டார். அதனால் இந்த கனி நான் பெருக்க போகிறேன். இந்த கனியை பிரிக்க வேண்டாம். இது ஒரு முனிவருக்கு சொந்தமான கனி. இந்த கனியை பெரித்தால் நமக்கு ஆபத்து வந்து நின்று விடும். இதனால் கனியை பிரிக்க வேண்டாம். நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது? என் தந்தை ஆசைப்பட்டு விட்டால் இந்த கனியை அறுத்தே கொடுப்பேன். இதனால் எது வந்தாலும் நான் சந்திக்க தயார். பிறகு உன் இஷ்டம் போ. இந்த மாங்கனியை இரு பிளவாக பிளந்து ஆளுக்கு சரி பதிலா சாப்பிடுங்க. அண்ணா எனக்கு பாதி பாப்பா பாதி கொடுத்தியா? அதுக்கு நான் எடுத்து வச்சிட்டேன். நீ வச்சிருக்க வா. சரி. இந்த கணிக்கு சொந்தமான பருத்துவ மகிழ்ச்சி தற்பா தெரியுதா? ஒண்ணு புரியலையே. சரி, அந்த வயசு ஆகி போச்சு, அவர் வெறுக்க வேண்டியதான். பருத்துவ மகாரிஷி பருத்துவ மகாமுனிவர் பரவாயில்ல. 12 வருஷம் 12 வருடம். ஆமா, 12 வருடத்துக்கு ஒரு முறை பாரேஸ்ட் வனத்தில் பெருத்த மாமரம், அந்த மாமரத்தில் ஒரே பூ பூக்கும், ஒரு பிஞ்சரங்கம், அது கனியானது கனிந்திருக்கும். ஆனால் நான் அந்த மாமரத்து அடியிலே சென்று பிரணவத்தை உச்சரித்தால் அந்த கனியானது என் கரத்திலே வரும். அந்த கனியை நான்
சாப்பிடுவது பழக்கம். வணக்கம். அந்த கனியை சாப்பிட்டால் சாப்பிட்டா தூக்கி அதை நீ break பண்ண தெரியுமா? தெரியாது. சாலாக சாதித்த சாரூப சாயுத்தன்று 4ஆம் பதவிக்கு இடம். இடம் அந்த நாள் இன்னைக்கு வந்து விட்டது. புறப்படும் பாரேஸ்ட் வனம். அப்படியே ஆனால் இதோ வந்து விட்டோம். ஆமா. ஆனால் பிரணவத்தை உச்சரித்தால் கனியை கரத்திலே வரும். ஆமா. ஓம் நமச்சிவாய நமக. கிருஷ்ணா, இவ்வளவு நேரம் பிரணவ மந்திரத்தை நான் உச்சரித்தோம். கனி கரக்கத்துக்கு வரவில்லையே. என்ன காரணம்? அதானே பாத்தியா? தெரியுதா? இந்த மாமரத்தில் ஆமா ஒரே பூ பூத்து ஒரே கனிய பிஞ்சரங்கி அத பழம் பழுத்து ஆனா யாரோ அர்த்தகர்த்தா தெரியுது. காம்பு தெரியுது பாத்தியா? அந்த பழுத்த மாம்பழத்தை காணோம். ஆனா அர்த்த காம்பு மட்டும் தெரியுது. கரெக்ட். இப்ப யாரோ அர்த்தம். ஆனால் ஊனக்கண்ணு மூடி ஞானத்தை திறந்து பார்த்தா பார்க்க வேண்டும். யார் அதுதான் பார்க்கலாம். மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மகன் கம்ச பூபதி. ஆனால் தங்கை தேவகி ரோகிணி ஆசைப்பட்டு மாங்கனியை கேட்க அறத்து தங்கை தேவகி ரோகிணிக்கு பாகம் பிரித்து கொடுத்திருக்கிறார். பாதி பாதியா கொடுத்து விட்டார். ஞானத்தில் தெரிகிறது. தங்கமார்கள் ரதத்தில் அமர்ந்து ஆலயத்தில் செல்கிறார். மாமரத்தில் கனியை அறுத்த ஆள் யார் தெரியுமா? எங்க போய் அறுத்தது? பாரஸ்ட் மாமரத்துக்கு வனத்தில் பாரஸ்ட் ஊரை தாண்டி அண்ணாண்ட போய் பாரு. பெருத்த பாரஸ்ட் வனம். அவன் நாட்டுல ஓனாய் ஏறுல ஓனாய் தெரிஞ்சா அவன் பார்த்தான். அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? மாமரத்தில் கனி அறுத்த அந்த மாமரத்தை நான் பார்க்கல, கனியை நான் அறுக்கல. அப்படியா? நான் அறுக்கிறேன். ஐயா வணக்கம். மாமரத்தில் கனி அறுத்த ஆள் யார் தெரியுமா? ஐயா கனியை பார்க்கவும் கிடையாது, நான் அறுக்கவும் இல்லை. ஐயா சாமி, ஐயா சாமி அவரு ரொம்ப ஐயா சாமி சாமி மாமரத்தில் கனி அறுத்த ஆள் ஆள். நான் கனியும் பார்க்கல, மாங்கனியும் பார்க்கல, மரத்தையும் பார்க்கல. சாமி வணக்கம். வணக்கம் சாமி வணக்கம். பார்க்கக்கூடிய சரி சொல்லுங்க. மரத்தில் கனி அறுத்த ஆள் ஆள் தெரியுமா? ஐயா மாமரத்தில் இருந்த கனி மீது ஆசைப்பட்ட நானும் என் தங்கையும் என் அண்ணனான கம்ச பூபதி கிட்ட சொன்ன பறிச்சு கொடுக்க சொல்லி அவர்தான் மாங்கனியை பறித்தார். இருவருக்கும் பிரித்து கொடுத்தார். மாமரத்தில் கனி அறுத்து தங்கை தேவகி ரோகிணி 2 பேரும் கேட்டால் என்று நீ கொடுத்தா அல்லவா? நான் தான் கனி அறுத்தேன் என்று உனக்கு யாரா சொல்லுது? பெரிய தங்கை தேவகி பெரிய தங்கை அண்டா சொன்ன எங்க அண்ணன் அறுத்து எங்க 2 பேருக்கு பிரித்து கொடுத்தாள். அதனால் தங்கை தேவகி ரோகிணிக்கு கனி அறுத்து கொடுத்து விட்ட அல்ல என்று பொய் சொன்னாய் அல்லவா? போய் சொன்னா அதே தேவகி ரோகிணி வயிற்றில் 8 குழந்தை பிறக்கும். 8 பிள்ளை பிறக்கும். 8வது குழந்தையா கட்டாய மரணம் கொடுத்து எனக்கு சாபம் வந்து
யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லையே. அதே கம்சா, உன்னுடைய தங்க தேவகி ரோகிணி ஆசைப்பட்டாள் என்று அந்த மாங்கனி அரித்து கொடுத்தாய் அல்லவா, அதே தேவகி ரோகிணி வகுத்தில் 8 பிள்ளை பிறக்கும். 8வது பிள்ளையால் உனக்கு கட்டாய மரணமடா. ஐயோ இறைவா, மரணம் மரணம் மரணம். கம்சனை கண்டால் கருங்கல்லு கூட குத்தாடணும். அப்ப விட்ட கம்சனுக்கு மரணமா? எங்க அந்த தேட காவல் தண்ணி எல்லாமே நல்ல கஞ்சி. அந்த தேவடியா போய் வந்து என்ன கட்ட நீ என்ன சொன்ன? அண்ணா, அவரு பெருத்த மாமுனிவர். அவரை பார்த்த உடனே அவர் நீங்க தான் கனியை பறிச்சீங்க, எங்களுக்கு தான் கொடுத்தீங்கன்னு அவரு நான் சொன்னேன். அறிவுதா? ஏன் அண்ணா? அந்த தேவடியா போய் வந்து சாபத்து கொடுத்துட்டு போயிட்டான். இவனுக்கு உயிரோட இருந்தா புள்ளை பார்ப்பாங்க. இவங்க செத்துட்டா, இவனை செத்துட்டா எங்க புள்ள பிறகு போறாங்க. பொடியா சாவு வரும்போது என்ன பாத்துருந்த வெட்ட போற வெட்ட போற அவர் சொன்ன சாப்பிட்டு 8 பிள்ளை பிறப்பா, 8வது பிள்ளை கட்டாயம் வரணும். மரணம். ஆமா, அதனால 2 பேர் வெட்டு போற. ஆமா, இவன் 2 பேர் வெட்டுட்டாவல, நீ என்ன வெட்டு? கடவுள் மனைவி. ஆமா, என் மனைவி விட்டு விடு, என்ன வெட்டிடு. நான் இருந்தாலும் நான் இருந்து ஒன்று சென்றாலே பிள்ளை பிறக்கும். அதனால என்ன வெட்டு வெட்டு அப்படின்னு நீ சொல்ற. ஆமா ஐயா வசுதேவரே, ஐயா உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா வச்சுக்கா, உன் பேச்சு கேட்டு நான் உன்னை வெட்டிடுறேன். வெட்டிடுறீங்க, நீ செத்துட்ட. இந்த தேவடியால 2 பேரும் தாலி அறுத்துட்டாளுங்க. தாலி அறுத்து அவன் வீட்டுல இருக்கிறாளுங்க. எனக்கே தெரியாம ஊர் மேல போய் இவ புள்ளைய பெத்து அந்த புள்ளையால ஏன் நான் சாக மாட்டான்? கண்டிப்பா வரும். கண்டிப்பா. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அது அவன் பெரிய தங்கச்சிக்கிற பாரு, அவன் எங்க வேணாலும் போவான். ஆமா, என்ன காரணம்னா இன்னாடி 10 வருஷம் தங்கை தேவகி ரோகிணி. அதனால் இவங்களை மூவரியா கைவிலங்கு காலில் விட்டு சிறைச்சாலை அடிக்க வேண்டும். அப்படி தப்பி தவறி நீங்க 3 ஒன்றாக சேர்ந்தீங்கன்னா ஆராய்ச்சி மணி அடிக்க கத்தும். சவுடன் குருட மேல வீழ்வான், குருடன் சவுடு மேல வீழ்வான். உதிரம் சொட்ட சொட்ட உதிரம் அந்த குழந்தையிடம் வந்து கொடுக்க வேண்டும். கண்டிப்பா நீ கொடுப்ப. கொடுக்குறீங்க ஐயோ, நான் கட்டு சிறைச்சாலையில் போட்டுட்டேன். ஏங்க தங்கா அக்கா, நம்ம அண்ணன் நம்ம கை விலங்கு கால் விலங்கிட்டு சிறைச்சாலையில அடைத்து விட்டார். ஆனால் இந்த சிறைச்சாலையில நமக்கு யாரும் துணை கிடையாது, யாரும் நமக்கு துணை கிடையாது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை பெறுவாங்க. அதனால இந்த நேரத்துல நம்ம கடவுள் தான் துணை. அதனால கடவுளை நினைச்சாதான் உங்களுக்கு இந்த கை விலங்கு கால் விலங்கு தெரிச்சு விடும். ஆகட்டும். நாராயணா இந்த கைவிலங்கு விலகி விட்டது. முன்னாடி பிறந்தது.
கம்சன் கம்சனிடத்திலே கொடுத்தீர்கள். ஆமா அவன் கொண்டு போட்டான். ஆமா இது 6வது குழந்தை. அழகான குழந்தையா இருக்குது. குழந்தை இருக்குது. இதை நான் கொடுக்க மாட்டேன். ஐயா அம்மா குழந்தை கொடுக்கலாம். உங்க அண்ணன் சும்மா விட மாட்டான். அப்படியா? ஆமா சரிங்க. கொண்டு போய் ஆறாவது அதான் ஆறாவது பிள்ளை இந்த பிள்ளை என்ன செய்வேன்? அது கர்ம வேலை தாள் கம்சன். கடவுள் அருளினார். இதோ 7வது குழந்தை பிறந்திருக்கின்றது. எங்க அம்மா இதை எடுத்து சென்று என்னுடைய அண்ணனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே இருக்கும். நீ முன்னப்போ அவனை பின்னாடி விடு. இதனால அந்த குழந்தை செத்து ஆயர்படியில பிறந்து சாவுது. இறந்து விடுது. ஆனா அந்த பணத்தை எடுத்து நம்ம பொதைக்கு போறோம். பொதைக்கு போற நேரத்துல மழை வருது. ஆனா அந்த மழை விட்ட பிற்பாடு இந்த பணத்தை பொதைப்போம். ஆஹா ஏதோ குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை இறந்தே கிடக்கிறது. இறந்தே இருக்கிறது. அதனால் இந்த குழந்தை இங்கே வைத்து விட்டு இந்த குழந்தை கம்சனிடம் கொடுத்து விடுறான். பிறந்து விட்டது. இது 7வது பிள்ளை. இந்த பிள்ளையாகப்பட்டது அது இறந்தே பிறந்தது. செத்து பிறந்தது. இறந்தே பிறந்தது. ஆமா செத்து போட்டு நடிக்குதுடா. ஆனா செத்து போச்சு. அப்படியே அது போய் நடிக்குது. கண்ண முன்னுக்குது. செத்துன்னு சொன்னா கம்ச விட்டுவா அப்படின்னு நினைக்கிறது. நான் விடுக்கூடாது. நீங்க நச்சார வேண்டும். சுவாமி என்ன சேர வேண்டும் நீங்க ஆசையா வரீங்க. நாம் இருவரும் சேர்ந்தால் குழந்தை பிறந்தால் கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்துறீங்க. அவன் கொண்டு போட்டுறான். அதனால இந்த சேர்ற வேலை வேணாம். குழந்தையே பிறகு தேவை நினைக்கிறேன். சேர்ந்தே ஆகணும். என்னடா குழந்தை பொதுக்கலான்னு வந்தோம். செத்து போட போறத. ஆனா என்னடா குழந்தை உயிராகுது. அவன் உயிரோட என்ன பண்றது? இந்த குழந்தை எடுத்தியா? நம்ம அசோதமனையில நம்ம அசோதம்மா ராணியம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல இருக்கு. ஆனா இந்த நம்ம இங்க பொதிக்கலான்னு இந்த வந்த சுடுகாட்டுக்கு. ஆனா இந்த குழந்தை உயிராக்குது. ஆனா இந்த குழந்தை எடுத்து போய் அசோதம்மா கிட்ட கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த குழந்தை கொடுத்தோம்னா அவங்க குழந்தை இல்லாத சந்தோஷத்துல நம்மளுக்கு குழந்தை எடுத்து வந்து கொடுத்தானே அப்படின்னு நம்மளுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க. அவங்களும் சந்தோஷம் அடைவாங்க. நாம் இருவரும் சேர்ந்தாக வேண்டும். ஆமா. ஐயோ குழந்தை பிறந்தா எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. கொண்டு போட்டுறாங்க. பரவாயில்ல. அதனால வேணாம். சேர்ந்தாக வேண்டும் இருக்கு. ஐயா வசுதேவரே, நான் தான் ஆதி நாராயணன் பேசுகிறேன். சுவாமி, இப்போது நான் தேவகி வயிற்றில் 8வது பிள்ளையாக பிறக்க போகிறேன். நான் பிறந்ததும் கழுதை காலை பிடித்து விடுகிறேன். அப்படி பிடித்து விட்டால் ஆராய்ச்சி மணி அடிக்காது. கோவேரி கழுதை கத்தாது. குருடன் செவடன் மேல் விழமாட்டான். செவடன் குருடன் மேல் விழமாட்டான். அதே நேரத்தில் ஆயர்பாடியிலே அசோதமணிலே ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இந்த ஆண் குழந்தை கொண்டு போய் அங்க வைத்து விட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து கம்சனிடம் கொடுத்து விடுங்கள். அப்படியே இருக்குமையா? சுவாமி, அப்படியே சேரலாமா? மன்மத பாண்டம்
நமக்கு குழந்தை வந்து பிறந்திருக்காரு. ஆமா. ஆனால் நாராயணன் கட்டளைப்படி இந்த குழந்தையை கொண்டு போய் அசோதமனையில வைக்க வேண்டும். இப்படியாக வசுதேவர் அசோதமனையை தேடி செல்ல அந்த சமயத்திலே அந்த நந்தனுடைய மனைவி யசோதை கர்ப்ப வேதனை படுகிற விதம் காண்க. இந்த குழந்தை வைத்து விட்டு பெண் குழந்தை எடுத்து செல்லுங்களா? ஐயா எட்டாவது பிள்ளையா? ஆமா. பெண் பிள்ளை கொடுத்திருக்கிறது. எட்டாவது பிள்ளை பெண் குழந்தை. பெண் குழந்தையா? ஆமா. ஆஹா, அந்த முனிவர் வளர்த்தாலே அதே கம்சா 8 பிள்ளை பிறக்கும் 8வது பிள்ளையால் உனக்கு கட்டாயம் வரணும். இந்த பட்டுச்சால் எனக்கு வரணுமா? இந்த பிள்ளையை என்ன செய்வேன்? இந்த காலை பிடித்து ஆகாயத்தில் எறிந்தார். என்னுடைய வளாகத்தை காட்டினார். இரு பிள்ளையாக பிறந்தது. இதோ 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 இதோ. யாருங்க? அதே கம்சா என்ன வார்த்தை? அந்தாளடா ஆதிபராசக்தி. என்னை கொண்ட ஒன்றால் ஆகாது. அழகா உன்னை கொண்டதற்கு என்னுடைய அண்ணன் நாராயணன் கண்ணனாக அசோத மனைவியை வளர்ந்து வருகிறான். என்றைக்காக இருந்தாலும் நீ வாங்கிய சாபத்தின்படி 8வது பிள்ளையார் கட்டாயம் வளர்ந்து என்று 8வது பிள்ளையாக பிறந்த என்னுடைய அண்ணன் அசோத வீட்டிலே வளர்ந்து வருகிறான். என்றைக்காக இருந்தாலும் என் அண்ணன் கண்ணன் கையாடி கண்டிப்பா மாறுவார்களா கம்பா? அப்படியாகத்தான் அசோத மலைக்கு இதோ நான் சொல்கிறேன். பாடியோடு அடியெடுத்து வைத்தார். வைத்தார். சிரம் 14,000 சுக்கிலா போக சாபத்தை கொடுத்து விட்டார். அந்த 1000 படி அடி எடுத்து என்னிடம் சகலாசுரன் இருக்கிறான், மூளை இருக்கிறான். அவங்களை விடுத்து அவனை வழியை செய்கிறேன். பண்ணி